இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்ல வர்றது என்னென்னா, விஜய் வந்து அதிகபட்சம் ஒரு 20 சீட்டு பிடிப்பாருங்கிறது தான் இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள் சொல்லிகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல்லாம் அப்படி தான் சொல்லுது. அப்போ அவங்க இதை பார்த்து கொஞ்சம் டியூன் ஆகிறதுக்கு வேணால் அது வசதியாக இருக்குமே தவிர, மற்றபடி முழுக்க முழுக்க அது சரியாக இருக்குமான்னு நம்மளால் யூகிக்க முடியல. பெரும்பாலும் சரியாக இருப்பதும் இல்லை. அந்த கருத்து கணிப்புல வந்து தாவேகாக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 25 சீட் வரையும் கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது அவங்க மத்தியில வந்து கொஞ்சம் பெரும் ஏமாற்றமா தான் இருக்குமா? இல்லைங்க, அது ஏமாற்றம் கிடையாது. உள்ளபடியே அவங்க அதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா, இப்போ விஜயகாந்த் இதே மாதிரி திரைத்துறையிலேருந்து வந்து ஒரு 8.5% தான் அவர் வாங்கினார் முதல் தேர்தலில். ஒரு சீட்டு தான் ஜெயிச்சு வந்தார். நீங்கள் அவரோடு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 20% வாக்குகளுக்கு மேலே வாங்குவீங்கிற கணக்கெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. இப்போ 20, 25 சீட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளபடியே வந்து ஒரு புது கட்சிக்கு ஒரு பெரிய இதுதான், எண்ணிக்கை தான். பட் அதை தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்கணுமே தவிர, இந்த தேர்தல்லையே ஆட்சியை பிடிச்சிருவார். அதுவும் வந்து கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆனால் கூட ரொம்ப வேகமாக செயல்பட்டதுங்கிறது இந்த 3, 4 மாதம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு 4 மாதத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம்.